வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே சென்சிட்டிவான, கண்டிப்பா பேச வேண்டிய ஒன்றுதான். அதுதான் சாதி. இன்னைக்கு இருக்கிற 2026ல டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்த பிறகும் இந்த விஷயம் நம்ம சமூகத்துல எந்த இடத்துல இருக்கு? இதனால் வர்ற லாபம் என்ன? நஷ்டம் என்ன? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நாம எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறோம்ன்றது நம்ம கையில் இல்ல. அப்படி இருக்கும்போது பிறப்பை வச்சு ஒருத்தரை உயர்த்துவனோ இல்ல தாழ்த்தப்படுவானோ எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தரோட அடையாளம் அவரோட உழைப்பிலையும் அறிவியலும் தான் இருக்கணுமே தவிர அவர் பிறந்த சாதியில கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னே வள்ளுவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சமூக நீதியில உண்மையா இருக்கு. இன்றைய நேரங்களில் சாதிங்கிறது மனிதர்களை ஒன்றா சேர்க்காம பிரிக்கிறதுக்கு தான் பயன்படுகிறது. ஒரு திறமையானவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு சாதியால் மறுக்கப்படும் போது அந்த தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே பெரிய நஷ்டம். நம்ம திறமையை உலகிற்கு காட்ட வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு பழைய காலத்து கட்டுக்கதைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம முன்னேற்றத்தை தான் தடுக்கும். இன்னைக்கு நாம ஏஐ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உன் சாதி என்ன என் சாதி என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ரத்தம் தேவைப்படும் போது நாம சாதி பார்க்கிறது இல்லை, ஆனால் மற்ற விஷயத்தில் மட்டும் ஏன் பார்க்கணும்? மனிதநேயம் தான் எல்லாத்தையும் விட மேலானது. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒன்று தான், சாதிங்கிறது ஒரு அடையாளம்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் அந்த அடையாளம் மற்றவங்களை காயப்படுத்தும்னா அதை தூக்கி எரிதல தப்பே இல்லை. நமக்கு பின்னாடி வர்ற தலைமுறைக்காவது சாதி இல்லாத ஒரு சமூகத்தை விட்டுட்டு போவோம். அன்பால் இணைவோம், மனிதனாக வாழ்வோம்.